இந்த நாளுக்கான அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு காகம் இருந்தது. காகம்னு தெரியல, காக்கா. சரிங்களா? ஒரு காகம் இருந்தது. அது என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு மரத்தில் உட்காந்து ஒரு மனுஷனுடைய வீட்டையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா? மற்ற காகங்கள் இறை தேடி போகும்போது இது இறை தேடி போகலை. அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மனுஷனுடைய வீட்டையை நோக்கி உத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பப்போ போய் என்ன பண்ணுன்னா, அந்த மனிதனுடைய அந்த வீட்டு கதவை, அந்த கண்ணாடி ஜன்னலை போய் என்ன பண்ணா வேகமாக கொத்தும். திருப்பி என்ன மரத்துலேருந்து உட்காந்துக்கும். அந்த வீட்டிலேருந்து அந்த மனுஷன் வெளியே வரும்போது அவன் தலையில் போய் என்ன பண்ணும், அது கொத்திக்கிட்டே இருந்துச்சு. அது பராண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிடுச்சு. அந்த மாதிரி மனுஷன் விரட்டும் போது திருப்பி அந்த மரத்தில் உட்காந்துக்கும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அந்த காகம் இறை தேட போகாமல் அந்த மரத்தில் இருக்குது? அதுக்கு பசிக்கலையான்னு கேட்டால் இல்லை. என்ன விஷயம்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா, அந்த மனுஷன் அந்த காகத்தை நோக்கி ஒரு கல் எடுத்து வீசினான். அந்த கல் அவன் மேலே படலை, அந்த காக்கா மேலே படலை. ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கல் எரிஞ்ச அந்த மனுஷனை அந்த காக்கா நல்லா ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மனுஷன் இப்போலாம் வெளியே வரானோ என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, அவனை கொத்த ஆரம்பிச்சிருச்சு. அவனை தேட ஆரம்பிச்சிருச்சு. என்னை பார்த்து நீ கல் எடுத்து அடிச்சிடல, உன்னை நான் என்ன பண்ணுறேன், ரிவெஞ்ச் பண்ணுறேன், உன்னை என்ன பண்ணுறேன், நான் திருப்பி உன்னை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த காக்கா அவனை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? நாட்கள் போனால் என்னாச்சுன்னா, குளிர்காலம் வர ஆரம்பிக்குது. மற்ற காகங்கள் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள் சேமிக்க தொடங்குது. ஆனால் இந்த காகம் என்ன பண்ணுது, அந்த மரத்திலே உட்காந்துருக்குது. சரிங்களா? குளிர்காலம் ஆரம்பிக்குது. வின்டர் -டிகிரிக்கு போகுது. கடைசியில் அந்த காக்கா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மரத்திலே உட்காந்து அந்த வீட்டை பார்த்தபடியே இருந்தே அது என்ன பண்ணுச்சுன்னா செத்து போச்சு. சரிங்களா? சரி, இப்போ ஒரு கேள்வி. அந்த காகத்தோட இறப்புக்கு காரணம் என்ன? அதை நோக்கி வீசப்பட்ட கல்லா, குளிரா, பசியா? அதோடைய பழிவாங்கக்கூடிய எண்ணம், இந்த ரிவெஞ்ச். சரிங்களா? சைக்காலஜியில் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ருமினேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ருமினேஷன்னா பழசை நினச்சி பார்க்குறது. சரிங்களா? ருமினேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் நம்மை நோக்கி ஒரு கல் வீசப்பட்டிருக்கும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், அதை அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, அது நம்மை ஒரு விதமான சிறைப்படுத்துதலுக்குள்ளாக நம்மளை அழைத்து செல்லும். சரிங்களா? இந்த கதையை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கதையை இப்போ நம்ம பார்க்க வேணாம். இந்த கதையை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி பைபிள்லேருந்து ஒரு கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம 2 விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த 2 விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு நம்ம திருப்பி வரும். ஓகேவா? ஸோ அந்த மனிதனுடைய பேர் யாருன்னு சொன்னால், அகித்தோப்பேல். ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி தான் கொண்டு போக போகிறேன். சரிங்களா? அகித்தோப்பேல் நிறைய பேர் நம்ம ரொம்ப தியானித்திராத ஒரு பகுதி. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு கேரக்டர் தான். மிஞ்சி போனால் ஒரு 15 வசனங்களுக்குள்ளாக தான் இந்த கேரக்டர் இருக்கும். பட் அந்த கேரக்டர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? யார் இந்த அகித்தோப்பேல்? அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இந்த அகித்தோப்பேல்னா என்ன மீனிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த அகித்தோப்பேல்னா எபிரேய வார்த்தையில் பிரதர் ஆஃப் ஃபோலி, மூடனின் சகோதரன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அகித்தோப்பேல் அப்படின்னு சொன்னால் மூடனின் சகோதரன். அப்போது இவன் ஒரு ஃபூலிஷ் மேனாக இருந்திருக்கணும்ல. மூடனின் சகோதரன் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுதுன்னா, அந்த பேர் சொல்லுதுன்னு சொன்னால் அவன் ஒரு ஃபூலிஷ் மேனாக தானே இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இல்லை. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. சரிங்களா? இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சா? தேவனுடைய வாக்கை போல. சரிங்களா? வாக்கை போல. அது தேவனுடைய வாக்கு அல்ல, தேவனுடைய வாக்கை போல. பைபிளில் ரொம்ப 2 வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று பட்டு, இன்னொன்று லைக். சரிங்களா? இது 2 என்ன பண்ணால் மீனிங்கே மாற்றி விட்டுரும். சரிங்களா? பட் இன்னொன்று லைக், அதை போல அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவனுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, அவனுடைய ஆலோசனை, அவனுடைய கவுன்சில் எப்படி இருந்துச்சுன்னா தேவனுடைய வாக்கை போல இருந்தது. ஏன் தேவனுடைய வாக்கை போல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்நாட்களில் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், வேணும், ஒரு கைடன்ஸ் வேணால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியர்கள்ட்ட போவாங்க அல்லது தீர்க்கதரிசிட்ட போவாங்க. சரிங்களா? ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏபோத் போட்டுட்டு அவங்களுடைய பிரஸ்ட் பிளேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா 12 கற்கள் இருக்கும். அது அந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக அந்த 12 கல் இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த ஊரிம் துமீம் இருக்கும். ஸோ அந்த ஊரிம் துமீம் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இது ஒரு பெரிய டாபிக், நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஊரிம் துமீம் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, போகலாமா வேணாமான்னு சொல்லி ஆண்டவருடைய உத்தரவு இருக்கும். இதை யார் சொல்லுவாங்கன்னா, ஆசாரியர் சொல்லுவாங்க. இன்னொன்று தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக அந்த ப்ராஃபிட்ஸ் மூலமாக சொல்லுவாங்க. சரிங்களா? ப்ரீஸ்ட் ஜனங்களுக்காக தேவன்கிட்ட போகிறவங்க,
ப்ராஃபட் யாருன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்டருந்து பீப்புள்கிட்ட வர்றவங்க, சரிங்களா. ஸோ இப்படி 2 விஷயத்துல வந்து பண்ணுவாங்க. ஆனால் அந்த அகித்தோப்பேல் வந்து ஆசாரியனும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, வேறு யாருன்னு சொன்னால் ஒரு ஆலோசனைக்காரன். இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி அட்வைசர். நம்ம பைபிளை நம்ம பார்க்குறோம், தாவீது வந்து நிறைய சண்டை போடுறாரு, ஜெயிக்கிறாரு, நிறைய விக்ட்ரிஸ் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது, சரிங்களா. ஸோ ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறாரு, எந்த டவுட்டுமே இல்லை. என்னதான் ஆண்டவர் அவங்க கூட இருந்தாலும் வந்து இந்த மிலிட்ரி, இந்த பொலிட்டிக்கல் இதில் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி கொண்டு போகணுன்னு பார்த்தீங்களா. இந்த கொண்டு போகக்கூடிய ஆலோசனையை கொடுத்தது யாருன்னா இந்த அகித்தோப்பேல், சரிங்களா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் 2 சாமுவேல் 16:23 அகித்தோப்பேலுடைய ஆலோசனைலாம் தாவீதுக்கும் இருந்தது, இப்போ எப்படி இருந்துச்சான், அப்சலோமுக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா வந்து இந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வந்து இந்த அப்சலோமுடைய கலகம் வந்து ஆரம்பிக்குது. தாவீதுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுறாருன்னா இந்த அப்சலோம் என்ன பண்ணுறாரு, ஒரு படையை திரட்டி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு மும்முரத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த அப்சலோம் வந்து தாவீதுக்கு எதிராக வந்து வராரு, சரிங்களா. இந்த அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டிலாம் படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டெப்த்தாக படிச்சிங்கன்னா. அப்சலோம் என்ன பண்ணுவான்னா தாவீது வந்து பழி வாங்கணும்னு நினைப்பான். ஆனால் தாவீது என்ன பண்ண மாட்டான்னா பிள்ளையாண்டனை மெதுவாக நடத்து, ஏன்னா அவன் பிள்ளை, அந்த பாசம் இருக்கும்ல. ஸோ அந்த எமோஷனல் கனெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். அதில் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த அப்சலோம் என்ன பண்ணுறான்னா தாவீதுக்கு அகேன்ஸ்டாக வரான். வரும்போது என்ன பண்ணுறான்னா இந்த அகித்தோப்பேல் போய் என்ன பண்ணுறாருன்னா தாவீதோடு இருந்த ஒரு அகித்தோப்பேல் இப்போ எங்கே போகிறாப்புல, அப்சலோம் நோக்கி வந்து போகிறாரு, சரிங்களா. ஏன் போனால் நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா. இந்த அகித்தோப்பேல் வந்து அப்சலோம் கூட சேர்ந்துட்டான்னு சொல்லும்போது தாவீது அப்படியே பயப்படுறான். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்களேன். 2 சாமுவேல் 15:31 அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஏன் இவ்வளோ தூரம் தாவீது வந்து பேனிக் ஆகிறான் அப்படின்னா அவருடைய அட்வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தாவீதுக்கு தெரியும். அவன் ஒரு விஷயத்தில் வந்து அவன் அட்வைஸ் கொடுத்தான்னா அவனுடைய ஆலோசனை வந்து எவ்வளோ கிளியராக இருக்கும், எவ்வளோ வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அது எவ்வளோ ஒர்த்து, அது எவ்வளோ வெயிட்ன்றது வந்து அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எப்படின்றது வந்து தாவீதுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போது அப்சலோம் கூட அகித்தோப்பேல் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே பதறான், சரிங்களா. இன்னும் ஒரு 2 வசனம் வந்து வாசிக்கலாம். அதே 34ஆம் வசனம் பாருங்களேன். அதிலே 2 சாமுவேல் 15:34 என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஆலோசனையை வந்து அபத்தமாக்கி போடுறதுக்கு என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்பையை அப்பாயிண்ட் பண்ணுறான். அந்த அளவுக்கு என்ன பண்ணுறான்னா இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை குறித்து தாவீது வந்து பயப்படுறான். அந்த கடைசியில் பார்த்தோன்னு சொன்னால் வந்து எனக்காக யாருன்னா இந்த ஊசாயின்னு ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா நீ ஏன் கூட இருக்காது, நீ என்ன பண்ணு அப்சலோம் கூட போய் இருந்து என்ன பண்ணு இந்த அகித்தோப்பேல் பண்ணக்கூடிய ஆலோசனையெல்லாம் நீ என்ன பண்ணிடு செயலீராக்கிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா அவனை வந்து அனுப்பி விடுறான். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 41:19 சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யாரை பற்றி சொல்கிறாருன்னா அகித்தோப்பேலை பற்றி தான் சொல்கிறார். ஒரு சின்ன கேரக்டர், நிறைய வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், சரிங்களா. ஸோ அவன் தாவீதோடு கூட இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா இப்போ என் தன் குதிங்காலை தூக்கினான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா அகித்தோப்பேலை பற்றி சொல்கிறாரு. 55ஆம் அதிகாரம் சங்கீதம் 55:12-14 சங்கீதம் 55:12-14 என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். அடுத்த வசனம், நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். அவனோடு கூட இருந்த ஒரு மனுஷன், சரிங்களா, தாவீதோடு கூட இருந்த ஒரு மனுஷன் அகித்தோப்பேல் என்ன பண்ணுறான், போனவொடனே என்ன பண்ணுறான்னா தாவீதுடைய புலம்பல், தாவீதுடைய பயம் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்குறோம், சரிங்களா. சரி, இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தாவீதுக்கு எகென்ஸ்டாக போன உடனே அவன் 2 ஆலோசனை என்ன பண்ணுறான்னா இந்த அப்சலோமுக்கு வந்து கொடுக்குறான், சரிங்களா. இந்த 2 ஆலோசனை நம்ம பார்த்துட்டு ஏன் அவன் வந்து தாவீதோட போனான், அப்சலோமில் போனான் அப்படின்னு சொல்லி ரீசன் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம், சரிங்களா. இந்த அகித்தோப்பேல் வந்து அப்சலோமுக்கு வந்து 2 அட்வைஸ் வந்து கொடுக்குறாப்ப. ஒரு அட்வைஸ் வந்து 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 2 சாமுவேல் 16:20-21 அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். யார் கேட்குறா? அப்சலோம் வந்து அகித்தோப்பேலை பார்த்து கேட்குறாப்புல, நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. ஏன்னா வந்து என்ன பண்ணிட்டான், அப்சலோம் வந்து எருசலேமுக்கு வந்துட்டான், எருசலேம்லேருந்து இருக்கிறாப்புல இப்போது.
அடுத்து நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லும்போது ஒரு சீப்பான ஒரு அட்வைஸ் வந்து என்ன பண்ணுறான்னா அகித்தோப்பேல் வந்து கொடுக்குறாப்புல. அப்போது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். சொன்ன அட்வைஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஜென்டலான ஒரு நியாயமான அட்வைஸா? இல்லை, சரிங்களா? இது முதல் அட்வைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ரெண்டாவது அட்வைஸ் பார்க்கலாம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 2 சாமுவேல் 17 1 முதல் 3 வசனங்கள். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை பார்த்து, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரிலே தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் என்ன பண்ணுறேன், 12,000 பேரை சூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், தாவீதை நோக்கி நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு அட்வைஸ் வந்து கேட்குறான். அவனை தாவீதை வந்து கொல்வதற்கு என்ன பண்ணுறான், இந்த அகித்தோப்பேல் என்ன பண்ணுறான்னு ஒரு பிளான் போடுறான். சரிங்களா? இது செகண்ட் பிளான். சரிங்க, நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போனால் டைம் ஆச்சு. சரிங்களா? இந்த 2 பிளான் வந்து கொடுக்குறான். இந்த 2 பிளானில் எந்த பிளான் தெரியுமா சக்ஸஸ் ஆச்சு, எந்த பிளான் நடந்தது தெரியுமா? த ஃபர்ஸ்ட் பிளான். ரெண்டாவது பிளான் எதிர்மா பண்ணிட்டார் ஆண்டவர், அப்படியே டிஃப்யூஸ் பண்ணிட்டார். ஊசாய் மூலமாக என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பிளானை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 14 வசனம். 2 சாமுவேல் 17 14. அப்போது அப்சலோம் இஸ்ரேல் மனுஷர் அனைவருக்கும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இப்போது 2 அட்வைஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் அட்வைஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு சீப்பான ஒரு அட்வைஸ். சரிங்களா? யாருமே வந்து இதை வந்து ஒரு அட்வைஸாக சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவன் வந்து சொல்கிறான், யார், அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு. சரிங்களா? அது தெரியும். ரெண்டாவது அட்வைஸ் வந்து இட்ஸ் குட் அட்வைஸ். ஏன், தாவீதை வந்து அழிக்கிறதுக்கு அப்சலோமுக்கு எல்லாமே அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு அட்வைஸ். ஆனால் ஆண்டவர் வந்து ஃபஸ்ட் அட்வைஸ் வந்து அலோவ் பண்ணுறார், செகண்ட் அட்வைஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறார். ஏன் தெரியுமா? அப்சலோமை பொறுத்த வரைக்கும் அது அட்வைஸ், ஆனால் தாவீதை பொறுத்த வரைக்கும் அது பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் என்ன பண்ணணும், தாவீது வந்து அனுபவித்து ஆக வேண்டும். எந்த பனிஷ்மெண்ட் தெரியுமா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12 10 முதல் 12. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி, இது யார் சொல்கிறான்னா, தாவீது வந்து பாவம் செய்ததுக்கப்புறம், பத்சேபாளிடத்தில் பாவம் செய்ததுக்கப்புறம் நாத்தான் போய் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தையை வந்து சொல்கிறார். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். யார் இந்த அடுத்தவன்? அப்சலோம். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட என்ன பண்ணுவான், சைன் பண்ணி. இட்ஸ் த பனிஷ்மெண்ட். சரியா? நீ ஒளிப்பிடத்தில் இதை செய்தா, யூ டிட் இன் த டார்க் ரூம். நீ என்ன பண்ண, ஒரு மறைவான இடத்துல நீ செஞ்ச. நானும் என்ன பண்ணுவேன், இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன். சரிங்களா? அப்சலோமுக்கு இது ஒரு அட்வைஸ் தான். ஆனால் ஆண்டவர் வந்து ஏழந்திரமா அலோவ் பண்ணுறாரு, தாவீதுடைய பனிஷ்மெண்ட் என்ன பண்ணணும், இங்கே நிறைவேறணும். சரியா? ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்துக்கணும், ஒரு மனிதனுடைய ஞானம் அல்லது வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக வந்து எவ்வளோ தான் நம்மளுக்கு வயசாக வந்து அவங்க திட்டம் தீட்டினாலும் ஆண்டோடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண முடியாது, எதுவுமே வந்து நடக்கவே முடியாது. ஒரு மனிதனுடைய ஞானம், சரிங்களா, சொல்லுவாங்க, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் கேனாட் வித்ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த வில் ஆஃப் காட். ஒரு மனிதனுடைய ஞானமோ அல்லது ஒரு மனிதனுடைய என்னதான் புத்திசாலித்தனமோ அவன் யோசனை பண்ணாலும் அது தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக அது வந்து வர முடியாது. சரிங்களா? ஸோ ஏன் வந்து இந்த அகித்தோப்பேல் வந்து தாவீதுக்கு எதிராக இவ்வளோ ஒரு மோசமான ஒரு அட்வைஸை வந்து கொடுக்கணும்? அப்படி என்ன, ஒருவேளை அவனுடைய மிலிட்ரி அந்த அவனுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவா? ஃபஸ்ட்டு தாவீதோட கூட இருந்தான், இப்போ என்ன பண்ணிட்டான், அப்சலோம் கூட வந்து போயிட்டான். சரியா? அவங்க கூட இருந்தால் எனக்கு அந்த அரச பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து தாவீது போனதுக்கப்புறம் அப்சலோடமே சேர்ந்துக்கிட்டாரா அகித்தோப்பேல் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. சரியா? இந்த அகித்தோப்பேலோட ஒரு ஃபேமிலி டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். சரியா? 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 23 34வது வசனம். மாகாத்தினின் குமாரனாகிய அகஸ்பாயும் மகன் எலிப்பலேத், கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த அகித்தோப்பேலுடைய பையன் பேர் என்னன்னு போட்டிருக்கு. அகித்தோப்பேலுடைய பையன் பேர் என்ன? எலியாம். ஓகேவா? சரி, இன்னொரு வசனம் பார்க்கலாமா? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அகித்தோப்பேலுடைய பையன் எலியாம், 2 சாமுவேல் 11:3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும். யாரை பற்றி போட்டிருக்கு? ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபால். எங்கே லிங்க் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? சரியா? அகித்தோப்பேலுடைய பையன் பேர் யார்? எலியாம். எலியாமுடைய மக தான் யார்? இந்த பத்சேபால். அப்போ அகித்தோப்பேலுக்கு பத்சேபால் யார்? பேத்தி. இந்த பகை எங்கே வருது தெரியுதா? அப்போது ஏன் வந்து இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அட்வைஸை வந்து அவனுக்கு வந்து கொடுக்கணுன்ட்டு? சரிங்களா? போன வாரம் நம்ம வந்து தியானித்தோம். பிரதர் வந்து ஒரு அழகான இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. ஒரு ஒயிட் போர்டு, அதில் ஒரு சின்ன ஒரு டாட் வச்சா எப்படி இருக்கும்? அந்த டாட் தான் வந்து பெரிய தெரியும்னாங்க. சரிங்களா? ஸோ அந்த டாட் வந்து எவ்வளோ பெருசு சின்னதுன்றது ஆண்டவருக்கு முக்கியம். த டாட் இஸ் எ டாட். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த டாட்ன்றது என்னது? ஒரு கரை தான். சரிங்களா? நம்ம தாவீதுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த சம்பவத்தை நம்ம வந்து பார்க்குறோம். பத்சேபாளுடைய கண்ணோட்டத்துலேருந்து பாருங்களேன். சரிங்களா? தாவீது என்ன பண்ணார்? போய் ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுகிறாரு. அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது. அவன் திருப்பி வந்து ஆண்டவரோட ரெஸ்டோர் ஆயிடுறாரு. பட் பத்சேபால், ஜூயிஷ் கம்யூனிட்டிஸ் மேல் டாமினேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு யூத பாரம்பரியத்தில் ஒரு ஸ்திரீ வந்து ஒரு தவறான ஒரு வழியில் போட்டால் அவளை என்ன பண்ணுவாங்க? ஷி ஹேஸ் டு பி brought into the men of Israel. அவள் இஸ்ரேலுடைய மனிதனுக்கு முன்பாக அவள் கொண்டு வரப்பட வேண்டும். அகித்தோப்பேலுக்குள்ளே எரிஞ்சது என்ன தெரியுமா? இந்த ஒரு வெறி தான். அவளுடைய குடும்பம் வந்து சிதைக்கப்படுது. அவளுடைய பத்சேபால் வந்து அவமானப்படுத்தப்படுகிறாள். அது என்னதான் வந்து அவன் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அந்த ஒரு அடி இருக்குல்ல, அது அவனுக்குள்ளே போகவே இல்லை. என்ன தெரியுமா பண்ணுறான்? அவன் நினச்சி பார்க்குறான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இந்த அந்த அந்த பாவம், அந்த தாவீது அந்த கமிட் பண்ண அந்த சின்னுக்கும் அப்சுலோம் அவனுடைய அந்த ரிபலியனுக்கும் இருக்கப்பட்ட இடைப்பட்ட காலம் வந்து இந்த 10 வருஷம். இந்த 10 வருஷம் என்ன பண்ணுறான்னா, இந்த அகித்தோப்பேல் தாவீதோடே கூட இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு கசப்புணர்வு, ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணம். அவனுடைய குடும்பம் சிதைக்கப்படுகிறது. அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? தாவீது ரெஸ்டோர் ஆகிட்டு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஸ் ஸோ கிளியர். ஆனால் பத்சேபாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் அவமானப்படுத்தப்படுகிறான். அவனுடைய குடும்பம் அப்படியே சிதைக்கப்படுது. அவனுடைய மருமக, அவனுடைய பேரன் என்ன பண்ணுறான்? கொல்லப்படுகிறான். இது எல்லாமே யாருடைய விளைவாளாவது? தாவீதின் இந்த பாவத்தினால அகித்தோப்பேலின் குடும்பம் வந்து சிதைக்கப்படுது. அதனால் அவனுக்குள்ளே என்ன வருது? ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு எண்ணம் வருது. அதான் என்ன பண்ணுறான் அவன்? இவ்வளோ ஒரு மோசமான ஒரு விளைவை அவன் வந்து செய்கிறான். சரிங்களா? சரி, இந்த அகித்தோப்பேல் வந்து என்னுடைய லைஃப்பில் எங்கே கனெக்ட் ஆகிற நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவன் வந்து அந்த பழிவாங்கக்கூடிய உணர்வை அவனுக்குள்ளாக வைத்திருக்கிறான். சரியா? இந்த அகித்தோப்பேல் என்னுடைய வாழ்க்கையில் எங்கே இடைப்படுகிறான், எங்கே இந்த அகித்தோப்பேலோட லைஃப் வந்து என்னோட கனெக்ட் ஆகுது நம்ம பார்த்தோன்னு சொன்னால் வந்து நிறைய சமயம் நம்மளும் என்ன பண்ண முடியும்? இந்த அகித்தோப்பேல் மாதிரி இருக்க முடியும். உள்ளுக்குள்ளே ஒரு கசப்புணர்வை வச்சுக்கிட்டு வெளியில் என்ன பண்ண முடியும்? நார்மலாக நம்ம இருக்க முடியலாம். சரியா? நம்ம சபையில், நம்ம வீட்டில், நம்ம வாழக்கூடிய இடங்கள், நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு பர்சனை பற்றி ஒரு பெட்டர்னஸ் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவங்கள பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? ஸ்மைல் பண்ணுவோம், பேசுவோம், ஐக்கியப்படுவோம், சிரிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கசப்புணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியே பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் நல்லா சந்தோஷமாக சொல்லிக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வெளியே பிரைஸ் லார்ட், உள்ளுக்குள்ளே போட்டு தள்ளும் லார்ட், வெளியே ஸ்தோத்திரம், உள்ள ஆத்திரம். அப்படி இருந்தாலும் அப்படி என்ன ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டாங்கல்ல சார். இப்போ அந்த கதையோட கனெக்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தில் நிறைய கற்கள் நம்மளை நோக்கி வீசிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அகித்தோப்பேல் போல் நம்ம வந்து இருக்கிறோமா? இந்த பிட்டர்னஸ் வச்சுட்டு 10 வருஷம் தாவீதோட கூட இருந்தான். சான்ஸ் கிடச்சோன்னு என்ன பண்ணிட்டான்? இதான் சான்ஸ். பட் காட் இஸ் காட். இதில் ஒரு விஷயம் நான் நிறையா படித்ததுன்னா வந்து காட் இஸ் த காட் ஆஃப் ஜஸ்டிஸ். சரிங்களா? யாருக்கு எகென்ஸ்டாக அது செய்யப்பட்ட அந்த பாவம், பத்சேபாலுக்கு எதிராக செய்யப்பட்ட பாவம், சரிங்களா, யார் மூலமாக அதை நிறைவேறுது? அவர் சொந்த தாத்தா மூலமாக அது அந்த பாவம் வந்து நிறைவேறுது. சரியா? ஆண்டவர் வந்து கணக்கு தீக்கணும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இங்கே நிற்கவே முடியாது. இதை நான் வந்து தியானிச்சுட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்தில் என்னால் எழுதவே முடியல. மூடி வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன்? போயிட்டேன். ஸோ ஆண்டவர் என்னுடைய பாவத்திற்கும் உங்களுடைய பாவத்திற்கும் வந்து சரியாக வந்து கணக்கு செய்வான்னு சொன்னால் நம்ம யாருமே இங்கே இருக்க முடியாது. ஆனாலும் ஒரு ரத்தம் நம்மளுக்காக பரிந்து பேசிகிட்ருக்கு. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானதை பேசக்கூடிய அந்த ரத்தம், அதுக்கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன் இன்றைக்கி வாலிப தம்பிமார் தங்கச்சி மேலே ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்கிறோன்னா அதான். ஏன்? we will be saved against the wrath of God. ஆண்டவருடைய கோபாக்கினது நம்ம தப்பிக்கணும்னு சொன்னால் இந்த ரட்சிப்புன்ற அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக பேழைக்குள்ளாக நம்ம வர முடியும்.
சரிங்களா? அகித்தோப்பேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நம்ம ஒரு பிட்டர்னஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வெளியே நார்மலாக வந்து இருக்கலாம். சரிங்களா? யாக்கோபு 3 14 18 பார்த்தோன்னு சொன்னால், கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்க இருந்தால், சரிங்களா, பிட்டர்னஸ், சரிங்களா? ஸோ அந்த பிட்டர்னஸ் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், இட்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட்லி நாலேஜ், உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த நாலேஜ். அது வேண்டாம்னு சொல்லி தான் என்ன பண்ணுறான்னு யாக்கோபு சொல்கிறார். யாத்ராகமம் 12 பார்க்கும்போது டைமில் நான் ஸ்பீடாக போகிறேன், சரிங்களா? யாத்ராகமம் 12 நம்ம பார்த்தோன்னு சொன்னால் வந்து இந்த பஸ்கா அனுசரிக்கும் போது என்ன பண்ணுறான்னா, ஒரு கசப்பான கீரையை வந்து சாப்பிட சொல்கிறார். ஏன்? அந்த கசப்பான கீரை எதை நம்ம ஞாபகப்படுத்துது? எகிப்தில் அவங்க வாழ்ந்த அந்த அடிமைத்தனத்தை வந்து ஞாபகப்படுத்துது. அதனால் அந்த பாசோர் என்ன பண்ணாங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கசப்பான கீரையை நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோமா? இந்த பிட்டர்னஸ், அதுதான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிட்டர்னஸ். ஸோ நம்ம வெளியில் பார்க்கும்போது நம்ம வில் பி வெரி நார்மல், நம்ம வந்து நார்மலாக இருக்கலாம், நம்ம சுத்திரம் சொல்லலாம், எல்லாமே செய்யலாம். பட் உள்ளுக்குள்ளே என்னோட ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியை பார்க்கும்போது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு நம்ம இன்வைட் பண்ணுறோமே, ஒரு வெல்கம் பண்ணுறோம், இதே விதமான ஸ்மைலிங் ஒரு ஆட்டிடியூட் எனக்குள்ளே இருக்குதா? உள்ளுக்குள்ளே அந்த ஸ்மைலிங் இருக்குதா? ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களை குறித்து ஒரு இடரல் வந்துட்டு தானே இருக்குது. அப்படின்னா நமக்குள்ளே ஒரு அகித்தோப்பேல் இருக்கான்னு அர்த்தம், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? சின் இஸ் எ ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாவமும் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி. பிள்ளைங்க கிளாஸில் படிச்சிருப்பீங்கல்ல, ரிப்பிள் எஃபெக்ட். என்ன 6 நாளும் கிளாஸில் போய் உட்காந்து படிக்கிறேன், இன்றைக்கும் அதே சயின்ஸை ஞாபகப்படுத்துறீங்கன்றாங்க. ரிப்பிள் எஃபெக்ட்னா அலை இயக்கம் சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு கல்லை தூக்கி தண்ணியில் போடுங்களேன், என்ன ஆகும்? கல் உள்ளே போயிடும். ஆனால் அது என்ன பண்ணும்? ஒரு அலையை உருவாக்கும். அது என்ன பண்ணும்? இந்த தண்ணீர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அட்மாஸ்பியரே மாற்றிடும். பாவம் ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி, சரிங்களா? நம்ம செய்த செயல் தண்ணிக்குள்ளே போயிடும், அந்த கல் மாதிரி உள்ளே போயிடும். பட் அது உண்டாக்குன அந்த வேவ்ஸ் அது இருக்கும், சரிங்களா? சின்னுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பவர் உண்டு, சரிங்களா? ஆண்டவர் நம்முடைய பாவத்தை வந்து மன்னிக்கிறார், சரிங்களா? அதில் எந்த விதமான சாட்சியமே இல்லை. ஒரு காட் இஸ் எ லவ்விங் ஃபாதர். ஒரு தகப்பன் தான் பிள்ளையை மன்னிக்கிறது மாதிரி தேவன் நம்முடைய பாவங்களை வந்து மன்னிக்கிறார். பட் வி ஆர் த ஓனர்ஸ் ஃபார் அவர் கான்சிக்வன்சஸ். அவருடைய விளைவுகளுக்கு நம்ம தான் பொறுப்பு, சரிங்களா? அதனால் ஒவ்வொரு சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா வந்து அதை நம்ம வந்து மைண்டில் நம்ம வச்சுக்கணும். சரி, இது நம்ம என்ன பண்ணணும்? இந்த அகித்தோப்பேல் எனக்குள்ளே இருக்கிறான், இல்லை எனக்குள்ளே ஒரு விதமான ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? 2 விஷயந்தான். கிராஸ் இட், சரிங்களா? முதல் கிராஸ் இதான், கிராஸ் இட். ஸோ நமக்குள்ளே ஒரு பிட்டர்னஸ், ஏதாவது ஒரு விஷயம் வருதா, ஒரு மனிதனை பற்றியோ அல்லது என்ன சக யாராக இருக்கட்டும், எனக்கு நெக்ஸ்ட் டு மீ ஒரு பிட்டர்னஸ் வருதுன்னு சொன்னால் கிவ் இட் டு த கிராஸ். இன்னொரு கிராஸ் என்ன தெரியுமா? கிராஸ் இட், கடந்து போயிட்டே இருங்க, சரிங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு. அதுக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா, சில பேர் ஜெபம் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஆண்டவரே, அவன் இது மாதிரி வார்த்தை சொல்லிட்டான், ஆண்டவரே நீங்கள் அவனை சந்திங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னா, நம்ம திட்டினா 4 வார்த்தை திட்டிடுவோம், ஆண்டவர் அடித்தானா என்ன பண்ணுவார்? பயங்கரமாக போட்டு அடிப்பார். ஆண்டவரை கிட்டத்தட்ட ஒரு பவுன்சர் மாதிரி கொண்டு வந்துடுவோம். நோ, சரிங்களா? பவுல் சொல்கிறார்ல, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஸோ எந்த விதமான வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்மளை நோக்கி எரியக்கூடிய எந்த விதமான கற்களாக இருந்தாலும் டேக் இட் டு த கிராஸ். ஆண்டவரே, நீ எல்லாத்தையும் சகிச்சிங்களா ஆண்டவரே? கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த வார்த்தைக்கு எதிராக என்ன பண்ணுங்கள்? என்னை சிலுவையில் அறையுங்க ஆண்டவரே, ஆனால் சகிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் கடந்து போகணும், சரிங்களா? கிராஸ் இட் அண்ட் கிராஸ் இட், சரிங்களா? ஒரே ஒரு பழமொழி மட்டும் நான் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன், சரிங்களா? ஆசிட் டஸ் மோர் ஹார்ம் டு த வெசல். ஒரு ஆசிட்டை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோன்னு சொன்னால், சரிங்களா, அதுதான் பற்றி சொல்லுது. ஆசிட் டஸ் மோர் ஹார்ம் டு த வெசல் இன் விச் இட் இஸ் ஸ்டோர்டு ரதர் தேன் எனிதிங் ஆன் விச் இட் இஸ் போர்டு. ஒரு ஆசிட்டை வந்து ஒரு பொருள் மேலே ஊற்றும் போது இருக்கக்கூடிய தாக்கத்தை விட ஒரு இடத்துல நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அதோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் நமக்குள்ளே ஒரு விதமான கசப்பின் உணர்வு, வெறுப்போடு நம்ம இருக்கிறோமா, அல்லது நம்ம வந்து ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த அகித்தோப்பேலின் ஆவி நமக்குள்ளே வேண்டாம். 10 வருஷமாக தாவீதோடு கூட இருந்தான், ஆனால் அவனுக்குள்ளே அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் போகவே இல்லை. அவனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? அவனுடைய பிளான் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரிஞ்சனப்போ என்ன பண்ணிட்டான்? அவன் நான்று கொண்டு செத்தான். இதுதான் அகித்தோப்பேலோட ஒரு முடிவு, சரிங்களா? இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை நம்ம யோசிச்சு பார்ப்போம், சரிங்களா? ஒரே சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து முடிக்கிறேன், சரிங்களா? ஒரு ஊரில் வந்து ஒரு கிணறு இருந்தது, சரிங்களா? அந்த கிணறு தான் வந்து அந்த ஊருக்கே வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த கிணத்துலேருந்து தண்ணி மொண்டு குடித்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஒரு நாள் அந்த கிணத்துல வந்து என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு நாய் வந்து கீழே விழுந்து அது செத்து போச்சு.
சரிங்களா. செத்து போனோடனே அந்த தண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப துர்நாற்றம் வர மாதிரி ஆகிப்போச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் போய் அந்த ஊரில் இருந்த ஒரு வைஸ்மேன், ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை மொண்டு என்ன பண்ணீங்க நீங்கள் ஊற்றிடுங்க அப்படின்ட்டாப்புல. சரி என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியெல்லாம் மொண்டு ஊற்றிட்டாங்க. புதுசாக ஒரு தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க, அதே ஸ்மெல். திருப்பி போய் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் தண்ணிலாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஓகே ரைட், திருப்பி என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் மொண்டு ஊற்றுங்க அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணிட்டாங்க, மொண்டு ஊற்றிட்டாங்க. 3ஆவது நாள் என்ன பண்ணிட்டாங்க, அதே ஒரு கெட்ட வாடை இருக்க முடியல. போனோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வயதான மனிதன் அப்படியே தன்னுடைய கைத்தடியை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வராப்புல. வர வழியில் பார்க்கும்போது அந்த பாதை ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஊற்றின அந்த தடம் வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே நம்ம சொன்னதை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியே நடந்து வரார். கிட்டத்தட்ட அந்த கிணறு கிட்ட வந்தோன்னே பார்த்தோன்னே தண்ணி நிறைஞ்சி இருந்தது. அந்த நிறைஞ்சிருந்த தண்ணியில் அந்த செத்த நாய் வந்து மிதந்துட்டு இருந்துச்சு. தன்னுடைய கைத்தடி எடுத்தார், அந்த நாயை தூக்கி வெளியே எரிஞ்சார். இப்போ தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணுங்கன்னாங்க. அந்த வாடை வந்து போயிடுச்சு. த டெட் டாக். நம்ம நிறைய மெசேஜஸ் வந்து கேட்கலாம், செய்திகள் கேட்கலாம். எல்லாமே எப்படி தெரியுமா, அந்த தண்ணி மாதிரி மொண்டு ஊற்றலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, கசப்புன்ற ஒரு செத்த நாய் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது. சரிங்களா. ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செத்த நாயை நம்ம வந்து வெளியே எடுத்தால் தான் அந்த தண்ணி வந்து சுத்தமாகும். சரிங்களா. தேவன் நம்ம ஒருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பிரதர் எடுத்த அந்த நல்ல உதாரணம்லாம் சொன்னாங்க, நல்ல கதையெல்லாம் சொன்னாங்க. அர்த்தமுள்ள ஒரு கதை. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நாம் உள்ளத்திலே கசப்பையும் வைராக்கியத்தையும் பகையையும் நாம் வைத்திருந்தோமானால், நான் யார் கிடையாது அப்படின்னா, இயேசுவுக்கு சீசன் இல்லை. இயேசுவுக்கு சீசன் கிடையவே கிடையாது. நம்ம புதிய உடன்படிக்கையின் சத்தியங்கள்லாம் எப்படி அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா ஒரு கோபுரத்தை கட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. அதில் இது போன்ற பகை, அப்படியே ஒரு வைராக்கியம், இதெல்லாம் என்னுடைய இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாதுன்னா, கோபுரத்தை கட்டுகிற ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நான் இப்படி யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்தினாலும் சரிதான், சபையினாலும் சரிதான். நம்ம உலகத்தில் இருக்கிறத அது ரெண்டாவது விட்டுருவோம். நம் சபை நீங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதுன்னா சகோதரர்கள். நம்மகிட்ட அந்த வைராக்கியம், அந்த பகை அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாதுன்னா, வளரவே முடியாது. நான் இப்படி நினச்சி பார்த்தேன், குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? எங்கேனாலும் வச்சுக்கோங்க, உலகத்தினாலும் வச்சுக்கோங்க, சபையில்னாலும் வச்சுக்கோங்க. குறையில்லாத மனிதர்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு தெரிந்தபடி சாக் பிரதர் வந்து ரொம்ப நம்ம ஒரு உயர்ந்த தரத்தில் வச்சு நம்ம மதிக்கிறோம். அவர் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை என்ன செய்கிறார்னா, ஒரு மேலான உன்னதமான வாழ்க்கையை வாழ்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, என்கிட்ட என்ன இருக்குது, குறை இருக்குது அப்படின்றார். பிரியமானவர்களே, தயவுசெய்து நம்ம சிந்திப்போம். இன்றைக்கி கேட்ட செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. அதை புதிய உடன்படிக்கையில் நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கும் எனக்கு என்ன கிடையாதுன்னா, சம்மந்தமே கிடையாது. நான் வைராக்கியத்தையும் பகையையும் கசப்பையும், நல்லா சொன்னாங்க, கசப்பு, இதெல்லாம் வைத்திருந்தேன்னா நான் இயேசுவுக்கு சீஷனாக இருக்கவே முடியாது. இயேசுவை போல மாறவும் முடியாது. நல்ல ஒரு மைண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நான் குறையுள்ளவன், என்னை சுற்றி உள்ள சகோதர சகோதரிகளும் யார் தான் குறையுள்ளவர்கள். நான் என்ன செய்யணும்னா, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்கள் என்ன செய்யணும், மன்னிக்கணும். வேறு வழியே இல்லை.
நான் யோசித்து பார்த்தேன். நான் இதை ரொம்ப திங்க் பண்ணி பேசுகிறேன், சும்மா அவனுக்குள்ளே வந்து பேசலை. நான் யோசித்து பார்த்தேன். எல்லார்ட்டையும் என்ன இருக்குன்னா, குறை இருக்குது. நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நம்ம எலியாஸ் அஸ்லாக்சன் பிரதருடைய, அவர் நல்ல ஒரு பரிசுத்தவான், அவருடைய அடக்க ஆராதனையில் வந்த ஒரு சகோதரர் இப்படி சொன்னாராம், இன்று இந்த மனிதருடைய டேஞ்சர் லைட், அபாய விளக்கு அணைந்தது அப்படின்னு. அப்படின்னா சாகர வரை என்ன இருக்கும் நம்மள்கிட்ட, ஏதாவது ஒரு குறைகள் என்ன செய்யணும்னா இருக்க தான் செய்யும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்னா, நான் மன்னிக்க வேண்டும். நான் ஆண்டவரே, இந்த சகோதரன் செய்த காரியத்தை, இந்த சகோதரி செய்த காரியத்தை நான் மன்னிக்கிறேன், முழு இருதயமாய் மன்னிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, கொஞ்ச நாள் அது என்ன செஞ்சிடும்னா, தேவனுடைய தரத்தின்படி அவர் வந்து மன்னித்து மறக்கிறவர். அந்த தரத்தின்படி என்ன செஞ்சிருவோம்னா, நம்ம மறந்து போயிடுவோம். ஆனால் அதை யாதொரு கசப்பான வேர் எழும்பி அப்படின்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாதொரு கசப்பான வேர் அப்படி எழும்பி அதை என்ன செய்யும்னா, அநேகரை என்ன செய்யுமா, தீட்டுப்படுத்துமா, அநேகரை தீட்டுப்படுத்திடும். அப்போ அந்த கசப்பு நம்மளுடைய இருதயத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா, இருக்கவே கூடாது. நான் பிரதர் சொன்னாங்க 15, 16 அதெல்லாம் வாசித்தாங்கல்ல. 13வது அதிகாரத்தில் 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் அம்னோன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அப்சலோமுடைய தங்கச்சி என்ன செஞ்சிடறா, தாமார், அவங்கள என்ன செஞ்சிடறான்னா கெடுத்துடுறான். ஆக்சுவலாக அவன் தங்கச்சி முறை தான் வேணும், அவனுக்கும் தங்கச்சி முறை தான் வேணும். ஆனால் அங்கே ஒரு ஆலோசனைக்காரன் வர்றான், அவன் யோனதாப். அவன் என்ன செய்கிறான்னா, தவறான ஒரு வழிமுறைகளை, எப்படி பிரதர் சொன்னாங்கள்ல, முதல் ஒரு இது, 2வது ஒரு ஆலோசனை, அதில் அதுபோல் ஒரு மோசமான ஆலோசனையை வந்து அப்சலோமுக்கு கொடுத்துட்றான், அம்னோனுக்கு கொடுத்துட்றான். அம்னோன் என்ன செஞ்சிடறான்னா, அந்த தங்கச்சியவே என்ன செஞ்சிடறான், கெடுத்துடுறான். அது அவனுடைய பிரதர், அந்த தங்கச்சியுடைய தாமாருடைய பிரதர் தான் யாருன்னா அப்சலோம். அவன் என்ன செய்கிறான்னா, மனசுலேயே வச்சுக்கிறான். இந்த இடத்துல பாருங்கள், 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை என்ன செய்தான், பகைத்தான். ஆனால் நன்மையாலும் தீமையாலும் என்ன செய்யலை, ஒன்றுமே. நம்மள்ட்ட அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு இந்த சகோதரன் இந்த சகோதரி இதெல்லாம் மோசமான காரியம், நம்ம அப்படிலாம் போக மாட்டோம். நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், கண்டிப்பாக அப்படிலாம் போக மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன காரியம், ஆனால் அது அப்படியே உழுக்க என்ன செய்யும், இருக்கும். தேவன் என்றைக்குமே பிரதர் சொன்னது போல் நியாயாதிபதி, அவர் கரெக்டாக செய்வார். கலாத்தியர் சும்மா ஒரு பாருங்கள் எப்படி வசனம்னு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த நியூட்டன் லா சொல்லுவாங்க, அதில் ஒரு லா என்ன தெரியுமா, எந்த விசைக்கும் ஒரு எதிர் விசை உண்டு. ஏதாவது ஒரு விசையை போட்டோன்னா என்னது, அதுக்கு நல்ல பழமொழியெல்லாம் பழங்காலத்தவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, முற்பகல் செய்யின். அதனால் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, எதுலேயுமே தப்பிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி தான், யாரை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக நினச்சாலும் சரி தான், தப்பிக்கவே முடியாது. அது என்ன செஞ்சிடும்னா, அது அகப்படும். தேவன் அவர் என்ன செய்வார்னா, தம்மை பரியாசம் பண்ண விட்டார். பயந்து இருக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய டைம் முடியுது, அதனால் என்ன செய்கிறேன்னா, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 42வது அதிகாரம்
அதில் அந்த சகோதரர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. யோசேப்புடைய சகோதரர்கள் ஒரு அருமையான வார்த்தை, நமக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். நம்முடைய சகோதரனுக்கு 21ஆம் வசனம் வாசிக்கிறேன், 42:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நேரிட்டது, நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். 22ஆம் வசனம். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது. 17 வயசில் செஞ்சது. இப்போ அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு, 31 வயசு, இல்லை கூடவே கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட வயசு. எத்தனை வருஷம் பாருங்களேன், கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், பாருங்கள், நம்ம தம்பிக்கு இப்படி செஞ்சிட்டோமே, ஒரு இளைஞனுக்கு இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆகையால் புதிய உடன்படிக்கையில் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். தயவுசெய்து இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. இன்றைக்கி கேட்ட இந்த காரியத்தை, பகை, கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. போட்டி மனப்பான்மை வேண்டாம். ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ உங்களை குறித்து, என்னை குறித்து, அதை என்ன செய்வார்னா சபையில் செய்வார், உலகத்தில் செய்வார், எல்லாத்தையும் இடத்துலையும் செய்வார். ஏங்க போட்டி போட்டு என்ன செய்ய போகிறோம்? பரலோகத்தில் போய் அது நஷ்டம்தான் எனக்கு தரும். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டவே வேண்டாம். நான் எல்லா பகையையும், எல்லா கசப்பையும், எல்லா வைராக்கியத்தையும் ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், என்னை விட்டு தூரமாக்குகிறேன். அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரிதான். வேண்டாம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிந்தை வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட தப்ப முடியாதுல்ல. அதனால் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீரே நியாயாதிபதி. நான் என்ன செய்யட்டும், புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் நான் மன்னிக்கட்டும். ஆண்டவரே, நான் எவ்வளவாய் அது கீழே தாழ்ந்து போய் நான் மன்னிக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆவி நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சபையில் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள் வரை. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஸோ இந்த வார்த்தை நமக்கு பரிச்சயமான வார்த்தை தான். ஆனால் மனுஷர்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பலகீனமான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம அநேக சத்தியங்களை கேட்குறோம், ஆனால் அந்த பழிவாங்கிற இருதயம், அந்த கபடம் என்னென்னா ஒரு உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம கூர்ந்து நம்ம அந்த காரியத்தில் நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கையில் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த ஆக்ஷனை நான் என்ன நோக்கத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் நம்ம தீமைக்கு தீமை செய்ய எத்தனிக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சில காரியங்களில் நான் பார்த்துருப்பேன். நம்ம ஒரு சிலருக்கு நன்மை சேர்ந்திருப்போம், அந்த நன்மைக்கு பதிலாக அங்கேருந்து நன்மை வராமல் அந்த நன்மைக்கு ஒரு குறை சொல்லுவாங்க. அப்போ அந்த நன்மைக்கு குறை சொல்லையில் நமக்கு என்ன பண்ணணும், அந்த மனுஷங்க உள்ளேருந்து வெளியில் எழும்பி வரும். நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம இல்லை, தீமைக்கு தீமை செய்ய நாம் அழைக்கப்படலை. குறிப்பாக இந்த நாள் கேட்ட சம்பவத்திலேருந்து பார்க்கையில் ஒரு காரியம் நம்ம போன வாரம் கூட, தாவீது பாவத்தில் விழுந்தார். ஆனால் தாவீது பாவத்தில் விழுந்தாருன்னா அவர் எப்படி விழுந்தார்னா, அவர் தாவீது
சோதிக்கப்பட்டு இடறி விழுந்தார். வேறஸ் இங்கே நம்ம பார்த்தோமே அப்சலோம் எப்படி பழி தீர்த்தான் அப்படின்னா, அப்சலோம் வந்து அம்னோனை பழி தீர்த்தது வந்து அவன் திட்டமிட்டு ஒரு விருந்துக்கு அழைத்து என்ன பண்ணார், அவர் வந்து கொன்றார். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம தாவீது வந்து இடறி விழுந்த காரியத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு பந்து ஜாக்பரை சொல்லல, ஒரு பந்து செவுத்தில் அடித்தா திரும்பி வர்ற மாதிரி என்ன பண்ணிட்டார், அவர் தப்பு பண்ணார். அவர் யார்கிட்ட இருந்து அந்த யுத்தியை கற்றுருந்தார் நான் ஒரு நாள் சிந்திச்சு பார்த்தேன். எப்படின்னா, தன்னுடைய எஜமானாகிய சவுல்கிட்ட இருந்து தான் அந்த யுத்தியை என்ன பண்ணார், அவர் கண்டுபிடிச்சிருந்தார். அது அவர் ஓரத்தில் ஒரு மனசில் ஒட்டிக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இந்த சவுல் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அவருடைய விருப்பமே இல்லை. மாறாக என் கையில் நீ சாகாமல் நீ போய் பெலிஸ்தியர் கையில் போய் சாகு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், சவுல் ஒரு துரு ஆலோசனையை சொல்லுவார், பெலிஸ்தீரியனுடைய 100 நுனித்தோள்களை வந்து கொண்டு வர சொல்லு. ஏன்னா அப்போ போனால் என்ன பண்ணணும், பெலிஸ்தீரியல் 100 பேரை வெட்டணும். 100 பேரை வெட்டும் முன்னாடி என்ன பண்ணிடலாம், எவனா ஒருத்தன் இவனை வெட்டிடுவான், இவன் செத்து போயிடுவான். இதுதான் வந்து சவுலோட எண்ணம். அதே பாலிசி ஒரு தடவை என்ன பண்ணுவார், உரியாட்ட என்ன பண்ணுவார், தாவீது வந்து ஃபாலோ பண்ணுவார். நீ போர்க்களத்தில் மும்மரமாக சண்டை போடுற இடத்துல போய் நிப்பாட்டு, இவன் வந்து என்ன பண்ண எதிரியின் கையில் மடிந்து போகட்டும். இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து எப்படி இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும், நமக்குள்ளேயும் இந்த எண்ணங்களும் இந்த ஆலோசனைகளும் நமக்குள்ளே எழும்பும். பர்டிகுலராக வந்து நன்மைக்கு நம்ம தீமையை வந்து அனுபவிக்கையில் நமக்கு இந்த எண்ணங்கள் வரும். இது தேவனுடைய கிருபையிலான தான் இதை மேற்கொள்ள முடியும். தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபையை தருவாராக என்று என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன். ஜீரணிப்பதற்கு கடினமான ஒரு செய்தியை இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். இந்த பழிவாங்குதல் மனதிலே கசப்பை போட்டு வைத்திருந்து நீதி செய்கிறேன் என்று சொல்லி சாமர்த்தியமாய் பழி வாங்குகிற அந்த குணம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. இது ஜீரணிப்பதற்கு கஷ்டம். நாம் நம்மை தாமே எப்படி சொல்லிக்கொள்வோம் என்றால், நாம் நீதிதான் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எப்போவோ செய்த காரியங்களை நாம் நினைவில் கொண்டு நாம் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை மன்னித்தது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியுமான்னா இல்லை தான். எனவே இந்த செய்தியை கேட்ட நாம் உணர்வடைவோம். அதாவது ஒரு மனுஷீகம் அல்லது மனிதன் என்ன செய்வான் என்பதற்கும் ஒரு தெய்வம் என்ன செய்வார் என்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆதாம்க்கு பிறந்த பிள்ளைகளில் முதலாவது மரித்தது ஆபேல் தான். அவர் தப்பு செஞ்சாரா? இல்லை, ஆனால் மரிச்சு போயிட்டார். இப்போ அவருடைய கூக்குரல்லாம் என்னென்னா, அவரோட ரத்தம் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இன்னும் ஏன் பழி வாங்கவில்லை, எனக்கு ஏன் இன்னும் நீதி செய்யப்படவில்லை. இது எப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும் அந்த கூக்குரல் தான் அந்த ஆபேலுடைய ரத்தம் சொல்லுகிறது. அது புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆனாலும் மனிதன் ரத்தம் பழகியதெல்லாம் எனக்கு இன்னும் நீதி செய்யப்படவில்லையே என்று பழிவாங்கும் எண்ணம் நமக்குள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப நாள் போட்டு உள்ள அப்படியே தேக்கிலாம் வைக்கல. அப்படியே கொன்னுட்டு இருக்கும்போதே, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏசு இப்போ வந்து மறிச்சிட்டாரு, உயிர்த்துட்டாரு, 3 நாள் ஆச்சு. ஏய் எல்லாரும் வாங்க, என்னை கொன்னது எல்லாரும் கணக்கெடு, ஒருத்தனை கூட விடக்கூடாது, இப்படி சொன்னதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இருக்கா? யூதாஸ் இருக்கானா? செத்து போயிட்டானா? கேட்டார். அப்படி மனசுலையாவது தோணுச்சா அவருக்கு? நினச்சேன், இப்படித்தான் நடக்கும்னு நினச்சேன். என்னுடைய ஜபம் வீணாய் போகல. இப்படிலாம் இருக்கா பைபிளில்? நோ. அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கூட யூதாஸ் கெட்டு போகணுன்ற எண்ணம் இல்லவே இல்லை. என்னை கொண்டவர்கள் எங்கே? என்னை ஈட்டினால் குத்துனவர்கள் எங்கே? கேட்டாரா? எங்கேயாவது யார்கிட்டையாவது கேட்டாரா? நோ.
நான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனையோ சீஷர்கள் இருந்தார்கள். அதில் முதலாவது மரித்த சீஷன் ஸ்தேவான். எப்படி ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகளில் முதலாவது மரித்த பிள்ளை எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அந்த பிள்ளை அந்த பழிவாங்கிறத குறித்து பேசும். ஆனால் இயேசுவின் சீஷர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் முதலாவது மரித்த அந்த சீஷன் ஸ்தேவான் மரிக்கும்போது இயேசுவைப் போலவே அவர் முழங்கால் படியிடுவார். இதோ ஆண்டவரே, இவர்கள் பாவங்களை நீங்கள் இவர்கள் மேல் சுமத்த வேண்டாம், மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதுதான் இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளேயும் ஓடுதுன்னு அர்த்தம். எனக்குள்ளேயும் இயேசுவின் ரத்தம் ஓடுதுன்னா என்ன அர்த்தம்னா, எப்படி இயேசு மரிக்கும்போதே பிதாவே இவர்கள் செய்வது என்னென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் சொன்னாரோ, அதுபோல் நானும் என்ன செய்ய முடியும்னா, என்னை கல்லெறிஞ்சு கொண்டுட்டு இருக்கும்போதே முழங்கால் போட்டு பிதாவே இவர்கள் செய்வதை அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும்னு சொல்லணும். எனவே யோசிச்சு பார்ப்போம். நாம் எல்லாரும் ஞானிகளும் அல்ல, நாம் எல்லோரும் நீதிமான்களும் அல்ல. நாம் ரொம்ப சாமர்த்தியமாய் சாதுரியமாய் நாம் பழிவாங்க துடிப்போம். இதை நான் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்கிறேன்.